ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம், இல்லைனா கீ நிறைய சேர்த்தா போலின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கடலைப்பருப்பு ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் நல்லா துருவி எடுத்துட்டு சைடு வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி அப்பப்போ சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதே டைம் வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 10 to 15 minutes வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தோடனே அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் காதம்பம், ஏலக்காய், அப்புறம் கருப்பட்டி வந்து நல்லா சூடு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே சேர்த்து நல்லா அந்த குக்கர் சூடுலேயே வந்து நல்லா கிண்டிங்கன்னா அந்த தண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாவில் வந்து ஸ்டஃப் பண்ணி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தேய்க்க வரலன்னா கையிலேயே தட்டி எடுக்கலாம். அதே இது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்த கருப்பட்டி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்மளால் தேய்க்கவும் முடியாது, கொஞ்சம் தட்டி எடுக்க முடியாது. நம்ம கருப்பட்டி தண்ணி ஊற்றினால அந்த பருப்பில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கிறனால நான் தட்டியும் வந்து போட்டு பார்த்தேன், கரெக்டாக வந்துச்சு. தேய்க்கவும் செஞ்சேன், அந்த சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கவும் செஞ்சேன், ஈஸியாக தேய்க்கவும் வந்துச்சு. தேய்ச்சி நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து திருப்பி போட்டு எடுத்தோம்னா அந்த தேங்காய் பூ நம்ம போட்டுருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்மெல்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டஃப் சப்பாத்தி மாதிரியும் இருந்துச்சு, போலி மாதிரியும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.